வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். வாவருக்கும் ஐயப்பனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அதனால் அவருடைய மேடைகளை அகற்றணும் அப்படின்ட்டு. இந்த வாவர் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு இஸ்லாமியர். எரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும், நம்ம எரிமலை துள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அவருடைய மசூதி இருக்குது. 18ஆம் படி கீழே வாவருக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்குது. ஸோ இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஐயப்பனுடைய கதை இதிகாசம் எப்படி வரும்னா, பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்த பொழுது சிவன் மோகினி மேலே காதல் வயப்பட்டதில் பிறந்தவர் ஐயப்பன் அப்படின்னு ஒரு இதிகாசம், ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த குழந்தை ஒரு காட்டில் கிடக்கும். அதை பந்தலராஜா எடுத்து போய், அவர் குழந்தை இல்லை, அவர் கனவுலன்னு சொல்லுவாங்க, இந்தமாரி காட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அதை எடுத்து போய் வளங்கன்ட்டு. அந்த குழந்தை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது பந்தல மகாராஜாவுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அப்போ அந்த பெண்ணுக்கு மகாராணிக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்தானே நம்ம பையனுக்கு அரச பதவி கிடைக்காதுன்ட்டு இவரை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுது, இவரை போய் எனக்கு ஒரு நோய் இருக்குது, அதுக்கு புளிப்பால் கொடுத்தா தான் சரியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அதை போய் ஐயப்பனை போய் அனுப்பி எடுத்தால், ஏன்னா புளியை பார்த்தாலே திரும்பி வர முடியாது, பால் குடிச்சிட்டு எப்படி திரும்பி வருது பால் எடுத்துகிட்டு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க. அவர் போய் புளியை கூப்பிட்டு பால் கொடுத்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறாரு, தன்னோட சக்தியை நிரூபிக்கிறாரு. இந்தமாரி ஐயப்பனுடைய அவதார பெருமைகள் போயிட்டுருக்கோம். இதில் வாவர்னு ஒரு வாவர் சுவாமிகள் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்துடுறாரு. இவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறத பழைய மலையாள பாடல்களும் ரெகனைஸ் பண்ணுது. இவர் ஐயப்பனுடைய நண்பர்னா ஐயப்பன் 2 வதங்கள் பண்ணுறாரு. அதில் மகிழ்ச்சி வதம் தான் ரொம்ப பாப்புலர். அவருடைய அவதாரமும் அந்த நோக்கத்துக்காக தான். இந்த வதத்தில் கூட இருந்ததாக வாவருக்கு ஒரு பெருமை வருது. ஸோ மற்ற இப்போ முருகப்பெருமானாக இருக்கட்டும், ராம அவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமாக இருக்கட்டும், சிவனுடைய திருவிளையாடலாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மண்ணில் இந்து சமுதாயம் பாரம்பரியம் இருந்த காலத்தில் நடந்தது. இந்த ஐயப்ப அவதாரம் ஒன்று தான் இந்த பீரியட் நடக்குது. அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மண்ணுக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு அவதாரமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது ஐயப்பனோட அவதாரம் முடிஞ்ச ஒரு கோயில், பந்தல கோயில் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவருடைய பக்தராக இவர் இந்த வாவர் ஐயப்பனோட பக்தர்களை காப்பாற்றுறதுனால அவருக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்க சொல்லி, ஒரு மாஸ்க்கை கட்ட சொல்லி, அப்படி வந்ததான் அவர் ஐயப்பனுடைய நண்பராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு வரலாற்று விஷயம் இருக்குது. இது இன்னும் ஆழ்ந்து யோசிக்கப்பட்ட விஷயம். ஆனால் அதில் நல்ல விஷயம் நடக்குதுன்னா, ஒரு ஹிந்து முஸ்லீமான ஒற்றுமைக்கான ஒரு இடமா இருக்குது. அது முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லா ஐயப்ப பக்தர்களும் அங்கே போய் அந்த எரிமேலி துள்ளல் அப்படிங்கிற அந்த நடனத்தை ஆரம்பித்து அங்கேருந்து தான் பெரிய பாதையோ இந்த பாதையிலோ நடந்து போவாங்க. இப்போ கேரளாவோட அரசியல் சூழ்நிலைகள், இந்தியாவோட அரசியல் சூழ்நிலைனாலையும் இப்போ வாவருடைய தேவப்பிரசன்னம் பார்த்து ஐயப்பருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் அவர் எடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்கன்னு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. இதை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பார்க்க போகிறாங்க, ரிலீஜியஸ் எப்படி பார்க்க போகிறாங்க? இந்த ஹிந்து முஸ்லீம் 2 கம்யூனிட்டியும் இணக்கமாகறதுக்கான ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது, என்ன அது எப்படி மாறப்போகுது? இப்போ சாய்பாபா கூட இஸ்லாமியராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது உண்டு. பக்தர்களோட கூட்டம் ஒன்றும் குறைய போகிறதில்ல. பட் இதோட பார்வைகள் எப்படி இருக்க போகுது, இதோட அரசியல் தாக்கம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் பார்ப்போம். நம்ம அட்லீஸ்ட் இந்த வருஷம் வாவர் கண்டிப்பாக இருப்பார், இந்த வாரம் சபரிமலை போகிறவங்களுக்கு. ஸோ நம்மளை பொறுத்த மட்டும் நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம எல்லாத்தையும் கும்பிடுறவங்க, மரத்துலேருந்து செடியிலேருந்து கல்லுலேருந்து எங்கெல்லாம் நம்ம தெய்வம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ அதை கும்பிட்றவங்க. நமக்கு அவர் பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, பிறப்பால் வேறு மதத்திலேருந்து வந்திருந்தாலும் இந்த மண்ணில் அவர் நிலைப்பட்டுட்டாருன்னா, நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வார், வானுரை தெய்வத்தில் வைக்கப்படுங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வாவரும் அந்த வாழ்வாங்கு தெய்வத்தில் இருக்கட்டும்னு என்னோடய ஆசை இருக்குது. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. நன்றி, வணக்கம்.